ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே ஒரே காரா நிற்குது, எல்லாம் உங்கள் காரா? என்னால் நம்பவே முடியல. எங்கள் அப்பா லைப்ரரியனாக இருக்கும்போது உங்களெல்லாம் பார்த்தது, இப்போ நான் லைப்ரரியனாக வந்து உங்களை பார்க்குறேன். ஹாய்டா, உன்னை மட்டும் நான் இன்வைட் பண்ணலையே, நீ எப்படி வந்துடா? டேய் எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் இப்போ மினிஸ்டராக இருக்கிறேன். அப்படியா, சந்தோஷம்டா, உட்காரு. சரி எல்லாரும் உங்களை பற்றி சொல்லுங்க, நீங்கள் என்ன ரேஞ்சில் இருக்கீங்கன்னு. நான் தான் ஹரி, இப்போ மினிஸ்டராக இருக்கேன். நான் தான் மகாலட்சுமி, நான் இப்போ லாயராக இருக்கிறேன். என்னோட ஜாப் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் தான் கதிர், இப்போ டைரக்டராக இருக்கேன். நான் வந்து மணி, சிவில் இன்ஜினியராக இருக்கேன். நான் வந்து எபிஷா, இப்போ டாக்டராக இருக்கேன். என்னோட பேர் ரெபினா, நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட ஜாபை நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட பேர் ஐஸ்வர்யா, நான் சயின்டிஸ்டாக இருக்கேன். என்னோட பேர் விஜய், நான் கலெக்டராக இருக்கிறேன். டேய், உன்னை நான் இன்வைட்டே பண்ணலையே, நீ இன்னும் இங்கேருந்து போகலையாடா? நான் எங்கடா போகிறது? நான் அந்த லைப்ரரியில் தான் எப்பவும் இருக்கேன். எங்கள் லைப்ரரியில் நான் ஒர்க் பண்ணுறேன்டா. டேய், எங்கள் சார் தானே லைப்ரரியை பார்த்துட்டு இருந்தாரு. அப்பா போயிட்டாருடா. எப்போ? அது ரொம்ப நாள் ஆச்சுடா. எங்கள் சார் போயிட்டாரா? பாவமாச்சே. சரி, எனக்கு இன்ஃபர்மேஷன் வரல, இல்லைன்னா வந்திருப்பேன். சாரி. பரவாயில்ல. எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. எங்களை அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? என்ன மேடம் பண்ண, ஒரே ஒர்க்கு, நான் என்ன பண்ண முடியும்? அப்பாவுக்கு தானே நம்மளெல்லாம் தெரியும், பிள்ளைக்கு தெரியுமா? ஏய், இப்போ எல்லாரும் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோன்னா அவர் தான் காரணம். எங்களை லைப்ரரிக்கு நான்லாம் 12 வயசில் வரும்போது அவர் தான் எனக்கு சீட்லாம் கொடுத்தாரு. அவர் என்னை கூப்பிட்டு லைப்ரரியில் வச்சு படிக்க வச்சார். நான் லைப்ரரிக்கு வந்ததுனால தான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதில் அந்த பொது அறிவுங்கிறது அந்த லைப்ரரியில் வந்து புக்ஸ் எடுத்து படித்தா தான் வரும். நான் அதில் நிறைய புக்ஸ் வந்துட்டு அவர் தான் சொல்லி தந்தார், இந்த புக் எடுத்து படுறா நீ பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் பெரிய மினிஸ்டராக இருக்கேன்னா அவருக்கு அதுக்கு காரணம் கண்டிப்பாக அவர் தான். இப்போ நான் லைப்ரரி வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. என் கலை உணர்வை தூண்டினதே இந்த லைப்ரரி தான். நீ மினிஸ்டராக தானே இருக்க, என்னமோ பெரிய போஸ்டிங்கில் இருக்க மாதிரி ரீல்லாம் விட்ற. மினிஸ்டருங்கிறது என்ன போஸ்டிங் தெரியுமாம்மா உனக்கு? மினிஸ்டர், அதுதான் யாருனாலும் மினிஸ்டர் ஆகலாம. யார்? இப்போ ஈஸியான வேலை எதுன்னு கேளு. மினிஸ்டர் ஆகிறதுதான் உள்ளதுலேயே ஈஸியான வேலை. மினிஸ்டர் ஆகிறதுங்கிறது ஈஸியான வேலையாம்பா. அதுக்கு வந்துட்டு தனி அறிவு வேணுமா? அதுக்கு வந்துட்டு பொது நலத்துறை அந்த இதில் இருக்கணும். என்ன அறிவு வேணும்? பொது நலம் வேணும். பொது நலம்னா? ஆக்சுவலி அவனுக்கு பொது நலனா என்னன்னே தெரியல, அதனால தான் அவன் மினிஸ்டராக இருக்கான். ஓகேவா? ஏய் அப்படி இல்லைப்பா, நான் வந்துட்டு பொது நலத்தை பற்றி நிறைய கற்றுருக்கேன். அதனால நான் இப்போ ஒரு நல்ல சீட் எனக்கு தந்திருக்காங்க என் கட்சியில். மினிஸ்டருங்கிறது எவ்வளோ பெரிய போஸ்டிங் தெரியுமா? உங்களெல்லாம் நீங்கள்லாம் டாக்டரு, கலெக்டரு என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் என்ன மாதிரி ஒரு மினிஸ்டர் இருந்தால் தான் நீங்கள்லாம் கலெக்டராகவும் டாக்டராகவும் இருக்க முடியும். என்னதான் கலெக்டராக மினிஸ்டராக இருந்தாலும் இந்த சிவில் இன்ஜினியர் கட்டின பில்டிங்கில் தான் நீங்கள் இருக்கணும். என்னதான் சிவில் இன்ஜினியர் பில்டிங் கட்டினாலும் இந்த மினிஸ்டர் தான்ப்பா ஃபண்ட் அலாட் பண்ணணும். என்னதான் காசு கொடுத்தாலும் நாங்கள் கட்டினா தான் பில்டிங் கட்ட முடியும். சரிப்பா, சரி சிவில் இன்ஜினியர் இல்லாமல் எதுவுமே முடியாது தான். சரி சிவில் இன்ஜினியராக இருக்கிறதுனால நீ உட்காருப்பா, நீ சொல்லுப்பா. சரி போதும். நீங்கள் இப்போ சண்டை போடக்கா வந்தீங்க? ஏய் இரியா, பேசிட்டு இருக்கோம்ல. என்னதான் உங்களுக்கு நீங்கள் என்னதான் மினிஸ்டரில் இருந்தாலும் அந்த போஸ்டிங்கில் இருந்தாலும் உங்களோட வேலையை நீங்கள் ஒழுங்காக பண்ணுறீங்களா? எல்லா இடத்துலையும் லஞ்சம் கொடுத்து தான் போய் செய்கிறீங்க. என்னம்மா லஞ்சம் கொடுக்குறோமா? ஓ, நீங்கள் லஞ்சமே வாங்க மாட்டீங்களா? அவ்வளோ நல்லவரா நீங்கள்? இப்போ சண்டை போடாங்க. பாருங்க சார், இங்கே எத்தனை பசங்க இருக்காங்க, எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க. பசங்களை பார்த்தோன்னா ஒருத்தன் இன்ஜினியராக இருக்கிறான், அதில் சிவில் இன்ஜினியராக இருக்கான், பில்டிங் கட்டுறது ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும் அதுக்கு. அதே மாதிரி ஒருத்தர் என்னன்னா டைரக்டராக இருக்காரு, அதுக்கு பொது நாலேஜ் தான் தேவை. ஒருத்தர் என்னன்னா மினிஸ்டராக இருக்காரு. டாக்டரா இருக்கிறது பொதுநலம் இல்லையா? டாக்டர் வந்துக்கிட்டு பிள்ளைங்க தான் டாக்டராக இருக்கீங்க, அது இந்த பொதுநலம் இல்லை, மக்கப் பண்ணுறீங்க நீங்கள். வீடியோ ஒருத்தன்ட்ட ஃபோன் பண்ணி மாப்பிள்ள நைட்டு எதில் இருக்கேன்னு கேட்டேன்னா நான் ஃபேஸ்புக்கில் இருக்கேன்டாமாங்க. ஒரு பொண்ணுகிட்டே கேட்டேன்னா நான் மக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு ஃபேஸ்புக்கை தவிர ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மேட்டரை நீங்களே சொல்லிட்டீங்க. சரி, எனக்கு ஃபேஸ்புக்கை பற்றி தெரிஞ்சாதான் மினிஸ்டராக இருக்கணும்ட்டு இல்லை. ஃபேஸ்புக்குங்கிறது என்னது யாருக்காவது தெரியுமா?
கேளுங்க, இந்த பொண்ணுங்களுக்கு தான் நிறைய ஃபேஸ்புக் பற்றி தெரியும். ஏன்னா பசங்களை எல்லாத்தையும் கவுத்து போடுறதே அந்த பொண்ணுங்க தான். ஏய் நிப்பாட்டுங்கப்பா 10 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறீங்க, ஏன் சண்டை போடுறீங்க? இப்போ உள்ள பொண்ணுங்களுக்கு ஃபேஸ்புக்கை பற்றி தெரியாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது தான். பொண்ணுங்களுக்கு ஃபேஸ்புக்கை பற்றி தெரியாதுன்னு எவன் சொன்னான்? பொண்ணுங்களுக்கு ஃபேஸ்புக்கை பற்றி தெரியும்னு யார் சொன்னா அவங்ககிட்ட? ஏய் நிப்பாட்டுங்கப்பா, 10 வருஷம் கழிச்சு வந்து லைப்ரரிக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயமா வந்தீங்க அதை சொல்லுங்க. ஏய் என்னதான் இருந்தாலும் நான் ஒரு மினிஸ்டர்ப்பா. அந்த என்ன பாத்தியா எத்தனை கார் வெளியில நிற்கிது பாத்தியா? எனக்காக ஒரு 10 டிஎஸ்பி வந்திருக்காரு, ஒரு 25 மினிஸ்டர், 25 இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. டிஎஸ்பி வந்தாலும் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரணும், எவ்வளவு பெரிய மினிஸ்டரா இருந்தாலும். ஏய் ஹாஸ்பிட்டல் எனக்கு வீட்லயே 10 ஹாஸ்பிட்டல் இருக்கு, 10 டாக்டர் எங்க வீட்லயே இருக்காங்க. எனக்கு டாக்டர் தானே. பணம் பத்தும் செய்யும். பணம் இருந்தா ஒன்றும் மரியாதையை வாங்க முடியாது. ஒரு அரசியல்வாதின்னு சொன்னா மரியாதை அப்படிங்கிறது மனசுல இருந்து வரணும். சும்மா பார்க்கத்துல ஹாய் அப்படிலாம் சொல்ல அது மரியாதை கிடையாது. மரியாதை அப்படிங்கிறது மனசுல இருந்து வரணும். அப்படின்னு சொன்னா ஒரு டாக்டர், ஒரு டீச்சர், ஒரு லாயர் இவங்கள பார்த்துதான் மரியாதை அப்படிங்கிறது மனசுல இருந்து வரும். என்னதான் நீங்க ஆளாளுக்கு நான் டாக்டர் மினிஸ்டர் பேசிருக்கீங்களே, நீங்க பண்ற தப்புக்கு தண்டனையும் அதுல நான் நல்லவங்களுக்கு நிரூபிக்கிறது நாங்க தான். நீங்க இஷ்டத்துக்கு பேசக்கூடாது, இப்படி நாங்க தான் எல்லாம் அப்படின்னு. நல்லவனாக்குறது அவங்க தான், நல்லவனை கெட்டவனாக்குறதும் அவங்க தான், கெட்டவனை நல்லவனாக்கி விடுறது அவங்க தான். சரி நிப்பாட்டுங்கப்பா, நீங்க 10 வருஷம் கழிச்சு வந்து இப்படி வந்து இங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. பாத்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களோட பொசிஷனை? இவங்க வந்து லைப்ரரி சின்ன வயசுலேருந்தே லைப்ரரிக்கு வந்தாங்களாம். லைப்ரரியில் வந்து புக்ஸ் எடுத்து படித்தனால தான் அவங்க வந்து இந்த பொசிஷனுக்கு வந்து சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கிற லைப்ரரி யூஸ் பண்ணுங்கள், நீங்களும் இந்த மாதிரி ஆயிடலாம். தேங்க்யூ. போட்டு
குத்துனா எப்படி தான் குத்தணும். பொண்ணுங்களே இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கலருன்னு தெரிஞ்சு போச்சுடா, பின்னால சுத்த வச்சு பித்து குடியாட வச்சு இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா, அவங்க பார்வையால வாழ்த்தாயில ஊத்துவாங்கடா, இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா, அவங்க பார்வையால வாழ்த்தாயில ஊத்துவாங்கடா. ஏண்டா முன்னாடி போனா கடிக்குது, பின்னாடி போனா உரைக்குது. டோன்ட் வரி, பி ஹாப்பி. இதோ வந்துடுப்பா டோலுக்கு. சண்டைக்கெல்லாம் கோத்துக்குத்தான் போனாலும் குழந்தை பிறந்த பின்ன கொஞ்சம் அழகு குறைஞ்சாலும் ஆடி மாசம் மனைவி அம்மா வீட்டுக்கு போனாலும் அடுத்த மாசம் உனக்கு பஞ்சாயத்தை வச்சாலும் டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. வச்ச பொருள் ஏலத்துல போனாலும் அதுக்கு நீ தெரியலன்னு ஏளனமா சொன்னாலும் குறைச்ச விட்டதுக்கு டைவர்ஸ் தான் கேட்டாலும் குழம்புல உப்புலன்னு புருஷன் உன்னை திட்டினாலும் பிசு அடிச்ச பொண்ணு வேற பையன் கூட போனாலும் பிசு அடிச்ச உன்னை பிடிச்சி தட்டி கேஸ் போட்டாலும் 10ஆம் கிளாஸ் பரிசு எழுதி ஃபெயிலா தானி ஆனாலும் பவர் ஸ்டார் வந்து கூட கரண்ட் கட்டு ஆனாலும் don't worry, don't worry. கேவலமா சொன்னாலும் பாட்டு கேட்டு கேட்டு புருஷன் உன்னை அடிச்சாலும் ஆத்துல போற பெண்ணிய யாரும் உண்டு குடிச்சாலும் வீட்டுல 3 வேலை கண்ட சொன்னாலும் ஒண்ணும் இல்லாம மேட்டருக்கு ஊரு சேர்ந்து அடிச்சாலும் சும்மா சுத்தின பாவத்துக்கு தாலி கட்ட சொன்னாலும் தாலி கட்ட நேரத்துல பொண்ணு காண போனாலும் டென்ஷன் வாங்குற ஆண்டி உன்னை டென்ஷன் தான் பண்ணாலும் don't worry, don't worry, be happy. Don't worry, don't worry, be happy. கோழி சண்டைக்கெல்லாம் கோட்டுக்குத்தான் போனாலும் குழந்தை பிறந்த பின்ன கொஞ்சம் அழகு குறைஞ்சாலும் ஆடி மாசம் மனைவி அம்மா வீட்டுக்கு போனாலும் அடுத்த மாசம் உனக்கு பஞ்சாயத்தை வச்சாலும் don't worry, don't worry, be happy. Don't worry, don't worry, be happy. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு உன்னை தேடி வந்தே நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? 1000 உறவு உன்னை தேடி வந்தே நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன் கூட்டில் எனக்கு ஒரு வீடு வேண்டும் தாராய்
பேசுகிறேன் பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன் புயல் அடித்தால் கலங்காதே நான் பூக்கள் நீட்டுகிறேன் கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இளைப்பாற மரங்கள் இல்லை தலைக்காமலே கண்டம் தாண்டுமே முற்ற புள்ளி அருகில் நீயும் மீண்டும் சின்ன புள்ளிகள் வைத்தால் முடிவென்பதும் ஆரம்பமே மழையில்லாமல் மழை கிடையாது வழியில்லாமல் ஒன்றும் கிடையாது வரும் தானே அடங்காமலே அலை பாய்வதேன் மனம் அல்லவா பேசுகிறேன் பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன் புயல் அடித்தால் கலங்காதே நான் பூக்கள் நீட்டுகிறேன்